என்ன தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்காட்சி வீட்டில் வருகிற தீர்க்கிற சத்திரம் ஊழியத்தின் இந்த செய்தி கேட்பதற்காக இன்றைக்கு வந்திருப்பீங்க என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய வேத வசனங்களை தொடர்ந்து கேட்டு வருகிற தெய்வ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் எங்கள் இயேசுவாளர் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேற்றைய தினத்திலே சில வேத வசனம் மூலமாக வார்த்தைகளை ஆமென் நாம் பார்த்தோம். யார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்? கடவுளாளெல்லாம் பரவசனத்தை பார்த்தோம். அவை ஊழியக்காரர்களை பராமரிப்பவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஜெபம் தாமம் தர்மம் புரிகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை குறித்து பலரை குறித்து நாம் பார்த்தோம். ஆமென். தன் உதட்டை தன் நாவை காப்பவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சங்கீதம் 34, 11, 12, 13 பிள்ளைகளை வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன், நன்மை காணும்படி இவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவையும் பொல்லாப்புக்கு உன் உதட்டுகளை கவட்டு வசதிப்பு விலைக்கு காத்துக்கொள். யோனா அறிக்கை செய்கிற ஒரு இடம் ஒன்று 1:9 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவன், நான் எவரையின் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பல்லவத்தின் தேவராயை கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஆமேன். பயபக்தி உள்ளவன் என்று சொல்கிற அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொற்ற இந்த வசனத்திலே. அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலுடைய ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்ய தடைபடாது. கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷியை கொண்டு அவர் செய்யறது ஒன்று தடைபடாது. கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனுக்கு விதமாக எத்தனை முறை மந்திரவாதம் செய்தாலும், எத்தனை முறை பிடிசூனியம் வைத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்துவது இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இதை கேட்கிறத நாம் வேதத்தை அறிந்து, வேத சத்தியங்களை அறிந்து அதோடு கை கொண்டு நம்ம நடப்போமானால் கண்டிப்பாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நமக்கு வேதங்கள் தெளிவுபடுத்துகிறது. இந்த அனைவருடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், எல்லாம் நமக்கு வேணும். ஆனால் நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்வது என்பது நமக்கு தெரியவில்லை. அதுதான் உண்மையாக இருக்கிறது. தவிர நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எவ்விடம்? ஆமேன். நாம் எங்கேயோ கலைந்து போனதை நாம் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் ஒன்று உண்டுன்னா அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது போல, தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி நாம் எங்கு தேட வேண்டும், எங்கு தட்ட வேண்டும், யாரிடத்தில் கேட்க வேண்டும், கேட்க வேண்டிய இடத்தை கேட்கும்போது கொடுக்க வேண்டிய நன்மை நமக்கு கொடுக்கப்படும். அவை தட்ட வேண்டிய தட்டும்போது நாம் தட்ட இடத்தில் திறக்கப்படும். ஆமேன். கேட்க வேண்டிய இடத்தை கேட்கும்போது கொடுக்கப்படும், தட்ட வேண்டிய இடத்தை தட்டும்போது திறக்கப்படும். ஆமேன். ஆமேன். அவை கொடுக்கிற இடத்துல கேட்கும்போது கொடுக்கங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் உண்மை. நாம் கொடுக்காத போய் கேட்கிறோம், அவர் கொடுக்கவில்லை. ஆமேன். நாம் பூட்டி கிடக்கிற இடத்துல போய்
தட்டினால் அது திறக்கப்படும். திறந்து கிடக்கிற இடத்துல போய் நாம் தட்டிக்கிட்டு நிற்கிறோம். அப்போ அங்கே தட்டி கேட்கப்படவில்லை. ஏன்னா திறந்து கிடக்கிற வாசல். அதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார், இதோ நான் உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். ஆமேன். பூட்டி கிடக்கிற இடத்துல போய் தட்டணும். நம்ம இருதயம் பூட்டி கிடந்துச்சுன்னா நம்ம இருதயத்தை தட்டி எழுப்பணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். தேடணும். எங்கே தேடணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் தேட வேண்டும். நன்மையை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தையும் இந்த உலகத்திலே எங்கு போனாலும் நம்ம தேட முடியாது. நம்ம எங்கே தேடணும்? கர்த்தருடைய சபையில தான் தேட முடியும். இது அநேகர் சொல்லுவாங்க. நான் கேட்கும் போதெல்லாம் அவங்கள குறித்து பரிதாபமாக இருக்கும். எனக்கு பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு. நான் எங்கே போனேன்? பீச்சுக்கு போனேன், பாருக்கு போனேன். இல்லை, சிலர் சொல்லுவாங்க, மீன் கொஞ்சம் ஃப்ரீயாக காட்டு விட்டோமா, அங்கே இங்கே போனேன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போனால் உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. இதோ என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன் என்று சொன்னவரை தேடி போகும்போது நமக்கு சமாதானம் கிடைக்கும். அது எப்படி சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு வேதத்தில் பார்க்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனிடத்தில் தெய்வ பயம் இருக்கிறது. அந்த தெய்வ பயப்படுகிற மனுஷன் அவன் எப்படி இருப்பான்? ஞானத்தோடு நடந்து கொள்வான் என்று இந்த வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமேன். யாக்கோபு 1:19-20 வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இறக்க கடவர்கள். ஆமேன். அப்போ இந்த நாளில் நமக்கு சொல்லப்பட்ட சில காரியங்களை குறித்து நம்ம நல்லா கவனிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். பாருங்க, நம்ம சொல்றது பேசுறது தாமதமா தீவிரமா பொறுமையா இருக்கணும். ஆமேன். நம்ம உதட்டை காக்காதவளாய் இருக்கிறபடினாலே நமக்கு சமாதானம் இல்லை. நாவை காக்காதபடினாலே நமக்கு என்ன இல்லை? ஆமேன், சமாதானம் இல்லை. ஆகவே சங்கீதம் 34:11, 12, 13 அந்த 3 வசனங்களை முதலாவது வாசித்த வார்த்தையின்படி, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அப்போ போதிக்க வேண்டிய என்ன? போதிக்கிறதா எங்கே இருக்கு? கர்த்தருடைய சபையில் தான் இருக்கு. கர்த்தரை குறித்து, சமாதானத்தை குறித்து, சந்தோஷத்தை குறித்து நமக்கு போதிச்சு கொடுக்கிற இடம் சபையில தான் இருக்கு. நம்ம அதை அறியாது இருக்கிறோம். உலகத்து கூட கிடையவே கிடையாது. கல்யாண வீட்டில் போனால் நீங்கள் எதையும் கண்டுகொள்ள முடியாது. மற்ற வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு கொஞ்சம் எதையாவது நாம் கண்டுகொள்ள முடியும். கல்யாண வீட்டு பேர் ஒன்றே கண்டு எல்லாம் ஒன்று போல இருக்கும். போனியும் ஒன்று போல வேஷம் போட்டிருக்கும். நான் ஒரிஜினலும் அப்படி தான் இருக்கும். போனியும் அப்படி அச்சுறு போல தான் இங்கே இருக்கும். அது ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாது. பெரியது எது, சிறியது எது, எல்லாமே கொண்டு போன வாடகையும் அங்கே மனம் வீசிட்டு தான் இருக்கும். ஆமேன். வாடகை பொருளை போல எல்லாம் எழுச்சி வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை போல எல்லாம் ஜொலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். உள்ள பார்த்தா தான் இருக்கும். மனம் பயங்கரமாக இருக்கும். உள்ள பார்த்தா போல இருக்கும். இப்படி அநேக காரியங்களை, உலகத்துடைய காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். ஆனாலும் என் தெய்வ பிள்ளைகளே, இது எல்லாவற்றையும் விட கர்த்தராகிய ஆண்டவருக்கு சொல்லுகிறது என்னன்னா, பேசுறதுக்கு எப்படி தாமதமாயும், கேட்கிறதுக்கு தீவிரமாயும், ஆமேன், பேசுறதுக்கு பொறுமையாயும், ஆமேன், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்கணும். கோபத்துக்கு தாமதம், ரொம்ப தாமதமாக இருக்கணும்.
அப்போ இந்த வசனத்தை கேட்கும்போ கோபம் கொள்ளாமலும் இருக்க முடியாதுங்கிற ஒரு என்னது ஒரு அடித்தளம் மறைவா இருக்கு. கோபிக்கிறதுக்கு தாமதமாய் கண்டிப்பாக கோபம் வர்றோம். அப்போ அவன் அந்த வார்த்தையுடைய ஒரிஜினல் சத்தியம் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும். ஆமேன். அது இதை எப்படி நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன்னா, அதனால கோபிக்கிறதுக்கு தாமதமாகின்னா அதுக்கு முதல் சத்தியம் என்னன்னா, அதில் உண்மை என்ன, கோபம் உண்டாகும். எப்படி பேசி வழக்கு வாடு சூது அப்படி வந்த ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக கோபம் உண்டாகும். அதனால தான் அந்த வார்த்தைக்கு சொல்லி இருக்குது. ஆகவே நீங்கள் பேச போனீங்கன்னா அவங்க பேசுறதை கேளுங்க. ஆமேன். நீங்கள் திருப்பி பேசாதீங்க, பேசுறத பொறுமையாக கேளுங்க. கேட்டுக்கிட்டு சொன்ன பதில்களுக்கு பதில் பேச தாமதமாக பேசி கொடுங்க. அதே போல் அதுலேயே முடிவதாவிட்டா கோபிக்கிறதுக்கு வேகமாக இருக்கக்கூடாது, பொறுமையாக. இதுதான் கர்த்தர் பயப்படுகிற ஒரு மனுஷனுடைய கிரி, அவனுடைய செயல்பாடாக இருக்கணும். அப்படிதான் இங்கே வந்து நான் உங்களுக்கு ஆமேன் கர்த்தர் பயப்படுறவனுடைய காரியத்தை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, அந்த வகையில் தான் கதையினால சொன்னோம் யோனாவை குறித்து. அப்போ இதுக்கு ஒரு கதையை நான் ஒரு விளக்கமாக சொல்லுவேன்னா, பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கொடுத்தாதான் நான் பேசுவேன். கர்த்தர் கொடுக்காம இருந்தால் நான் பேசுகிறதே கிடையாது. ஆமேன். அல்லேலூயா. அது சத்தமாக சொல்லிக்கலாம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம் நாவையும் உதட்டையும் காத்து கொள்ளணும். யோனா அதே போல அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதையுமே அவன் ஆண்டவருக்கு முன்பாக தாமதமாக அடித்தட்டில் போய் படுத்துக்கிறந்தான். ஒருத்தருக்கு ஒன்று தெரியாதுன்னு போல கர்த்தருக்கு பயத்தோட போல போய் படுத்துக்கிறந்தான். ஆனால் கடைசி நேரம் வந்தபோது அவன் வாயத்திலிருந்து பேசினான். அந்த கப்பல் இருக்கிற போராட்டம் மாற்றப்பட்டது. அதுலேயும் ஆமீன். இந்த நீதிமொழியை 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்களா. கர்த்தருக்கு பயப்படும் ஞானத்தின் ஆரம்பம், மூடன் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான். மூடன் அவன் கர்த்தரை பயப்பட மாட்டான். அவன் எது போதகத்தில் அசட்டை பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே நன்மையாக அவனுக்கு அமையாது. மூட தன்னையே புத்திசாலி சொல்லி கொண்டிருப்பானா. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அவன் எப்போதும் அப்போ புத்திசாலி, நான் தான் புத்திசாலி, என்னை விட்டு அவர் புத்திசாலி ஒருத்தர் இல்லைங்கிறவன் அவன் யாரான்? நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது, அவன் மூடன். நான் யார் தெரியுமான்னு சொல்கிறேன், அவன் யாரான்? மூடன். அப்படின்னா பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். நான் இனி உட்கார்ந்து சம்பூர்ணமாய் சாப்பிட்டு குடிக்க போகிறேன்னு ஒரு மனுஷன் சொன்னான். அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவரை கர்த்தர் சொன்னார், மூடனே, மதிகேடனே. மதிகேடன் அப்போ யாரு? மூடன். அவன் எப்படி சொல்லுகிறவன்? விதமாய் பேசுகிறவன். மூடனே, மதிகேடனே. நீ நல்லா யோசித்து பாரு, நீ நல்லா சிந்திச்சு பாரு. நீ சொல்லிக்கிட்டு இப்படி இருக்கிறியே, இன்றைக்கு இரவு உன் ஜீவனை எடுத்துக்கொள்ளப்படுமானால், அதான் உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்து போகுமானால் நீ என்ன செய்வாய்? இதை யார் அனுபவிப்பார்? நீ தெரியாம உன்னை நீயே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாயே என்று சொல்லுவதை பார்க்க முடியும். ஆகவே தான் அதே நீதிமொழிகள் சாலமோன் ஞானி சொல்வார், நீ மரித்த வீட்டுக்கு போ, அங்கே போய் சில விஷயத்தை நீ காண்பா அப்படின்னாரு. அப்போ இப்படிப்பட்ட வசனங்களை
வார்த்தைகளை பார்க்கும்போது நாம் மூடத்தனமாக இன்று ஒவ்வொரு மனுஷர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. கர்த்தரை குறித்து அறிவில்லாதபடிக்கு உலகத்தின் நன்மைகளை உண்டாக்கி வைத்து யார் வாரிக்கொண்டு போவார்கள், யார் அதை எடுத்துக்கொள்வார்கள், நாளை எதை சம்பாதிப்பார்கள், எதை யாருக்கு சொந்தமாய் இருக்கும் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட நாட்களிலே ஒவ்வொரு மனுஷனும் வருத்தத்தோடு வேதனையோடு சம்பாதிக்க வேண்டும், கூட்ட வேண்டும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு வதங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற தெய்வமுடைய நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று கர்த்தர் எதுக்கு சொன்னார் நாம் தெரியவில்லை. நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டால் என்று ஒரு நிம்மதி போய்விட்டது. நாளை என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள், அதை குறித்து நீ கவலைப்படாது. நாளைய தினத்தை குறித்து கர்த்தர் உனக்கு துணை இருக்கிறவர். நாளைய தினத்தை குறித்து பிள்ளைகள் கவலைப்படுவார்கள். நீ எதுக்கு கவலைப்படணும்? அதான் சொல்றாரு. அப்போ இப்படிப்பட்ட நினைவுகளை கொண்ட மனுஷர்களை பார்த்து கர்த்தர் நம்மளை பார்த்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. மூடனே என்று சொல்லும்படிக்கு மதிகண்டனே அவையை பார்த்தீங்களா? நம்மை குறித்து நாம் மற்றமா நினைக்கிறோம். திடீர்னு ஒரு வலி வேதனை. நம்ம எதுக்கெல்லாம் இந்த ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மருத்துவத்தை நினைக்கும் போது வெறுப்பா இருக்குப்பா. ஆமா, மருத்துவங்கிறது அது என்னமோ மாறிக்கொண்டு உயிர் கொடுக்கிற ஒரு மருத்துவம் என்பது அது ஒரு புனிதமான ஒரு காரியம். சுகமாக்கு மருத்துவர் இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் போயிடுச்சு. இப்போ சுகமாக்கு மருத்துவர் இயேசு கிடையாது அப்படின்னு போயிடுச்சு. அந்த வசனம் சொல்லுது நமக்கு சுகமாக்கு மருத்துவர் இயேசு என்று. இன்றைக்கு அந்த வார்த்தையெல்லாம் யாருமே கிறிஸ்தவர்கள் கை கொள்வதில்லை. இந்த உலகத்தில் எல்லா வைத்தியர்கள் மருத்துவர்கள் எல்லாரையும் உருவாக்கி வைத்து கர்த்தர் ஞானத்தை கொண்டு அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், அவர்களும் மனுஷனை தான் நம்புகிறோம். ஆனால் மருத்துவம் நாம் புசிக்கிற போஜனத்துக்குள் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யவில்லை, கண்டுகொள்ளவில்லை. மருந்து எல்லாமே நம்ம புசிக்கிற ஆகாரத்துக்குள்ள இருக்கு. அதுவுமே வசனத்திலும் இருக்கிறது. புசிக்கிற ஆகாரம் அனைத்தையும் மருந்தாக கர்த்தர் பூமியில் வைத்திருக்கிறார். பூமியில் இருக்கிறது பொருளை தான் மருந்தாக மாற்றி நமக்கு கொடுக்கிறார்கள். நாம் இதை அறியாதவர்களாக இருக்கிறோம். தேவைப்படுகிறேன். செயற்கை முறையில் செறிவூட்டப்பட்டு ஒவ்வொரு சாதனையும் பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அது மருந்தாக மாத்திரையாக வருகிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கற்றுக் கொடுத்த கனிவர்க்கங்களையும் ஆகாரங்களையும் அது ஒன்றும் ஒதுக்கி வைக்காதபடிக்கு எல்லா நன்மைகளையும் நாம் புசித்து குடித்து திருப்தி ஆகி கர்த்தருடைய வார்த்தை நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு மருந்தோ நமக்கு மாத்திரைகளோ நமக்கு தேவையில்லை. முதலாவதாக நான் பலவீனப்பட்டு உணர்ந்த ஒரு இடம் என்றால், நான் ஒரு இடத்தில் ரொம்ப கவலைப்பட்ட நேரம். குறிப்பாக எனக்கு ஒரு 42 வயசு இருக்கும்போது எனக்கு வாழ்க்கையில முதல் நான் அதை கற்றுக்கொண்ட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்களேன், ஒரு சகோதரர்களோடு நான் பேசி கொண்டிருந்தேன் ஊழியத்தில். ரொம்ப பெரிய பொறுப்பாக தான் ஒப்பு கொடுத்துருந்தேன் ஊழியத்தில். அவர் தான் எனக்கு கூட இருப்பார். நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அதனால இவர் கொஞ்சம் எனக்கு வயது முழுந்தோடு நல்ல ஆலோசனை தர்றவர் பக்கத்தில் இருப்பார். இங்கு சந்தோஷத்தோடு ஊழியத்தில் ஒவ்வொரு படி மேலே வச்சேன். வைக்கும்போது அவர் திடீர்னு ஒரு வார்த்தை கேட்டேன், நீங்கள் அதை செய்தீங்களா? நீ அப்போ அதை செய்யவில்லை அப்படின்னாங்க. ஆமேன். அது ஏன் அப்படி செய்தீங்கன்னு செய்யலை அப்படின்னு கேட்டேன்.
அது ஒரு விஷயத்தில் நான் பேசி கொண்டிருக்கும்போது ஏன் அதை அப்படி செய்தீங்கன்னு கேட்டேன். அதுதான் தவறு, அவரால் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உதாசீனப்படுத்தி பேசிட்டு இனி அதை குறித்து எதுவும் பேசக்கூடாது, அதை குறித்து எனக்கு எதை போடக்கூடாது, நான் இனி உங்கள் ஊடகத்தில் நான் வரவே இல்லை, நான் இஷ்டத்துக்கு வேற இங்கே போகிறேன் அப்படின்னு அவர் ஒரே வார்த்தை தூக்கி எரிஞ்சிட்டாரு. திட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேகமாக அந்த வார்த்தையை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்படியே இருக்கு. அப்போ இந்த நாவெல்லாம் அப்படி பொசக்குன்னு ஒட்டிக்கிடுச்சு. அப்படியே அவர் சாக்கு அப்படி உடம்புல பாருங்களா, அப்படியே நொந்து போயிட்டு என்னையா தானே இப்படி பேசுறாரு. ஐயோ தாப்புற போல பார்த்த மனுஷர் இப்படி பேசுறாரே என்று சொல்லி என் மனசு மொத்தம் அப்படி சேர்க்க அப்படி என்னமோ அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஒட்டி பிடித்தது. இப்போ 2 நாட்கள் நடந்த பிற்பாடு என் சரீரம் சோர்ந்து போனதை நான் பார்த்தேன். அப்போ அது வசனமாக சொல்லி இருக்கு, கவலைப்படுகிறதால் ஒரு மனுஷன் சரீரத்தை ஒரு குலத்தை உயர்த்தவோ கூடுமோ. அப்போ வியாதி அப்போ பிறக்கிறது, கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வருஷத்தை வச்சிருக்கிறாரு. உன் பிள்ளைய குறிச்சு கவலைப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவன் எல்லாம் கற்ற பார்த்து கொள்ளப்படும். நாளைக்கு குழுவுக்கு என்ன படம் கொடுப்போம் பாட்டு, கவலைப்படாது, கற்ற பார்த்துக்கிடுவார். கடப்பாசு என்ன செய்ய பயப்படாது, கற்ற பார்த்து கொள்வார். அப்போ நான் சும்மா தூக்கிட்டே கிடந்தா கற்றல் பார்த்து கொள்வார் என்ற அர்த்தம் அல்ல. நாம் பிரயாசப்படும் போது கற்றல் நமக்கு வாய்க்கப்படுகிற தெய்வம். ஆமீன். நான் இந்த ஊழியத்தில் நான் டிவியில் செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த செய்தி கொடுக்கணும் நிறைய தேவைகள் உண்டு. இந்த காரியங்கள் எல்லாம் கற்றலத்தில் பார்த்து கொள்ள போய்கிற ஒரு தைரியத்தில் தான் இந்த செய்தி நான் கொடுக்குறேன். இந்த செய்தி நான் கொடுக்குறேன், என்ன விசுவாசத்தில் கொடுக்குறேன், எத்தனை பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேர் பிரயோஜனப்படுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது எனக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டு. நான் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் கற்றவர் கைகளை தள்ளுங்க. அந்த விசுவாசத்தில் தான் இந்த வசனத்தை வார்த்தை நான் இந்த சாட்சியோடு என்னுடைய சுய காரியத்தை தான் நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறேன். அப்போ இந்த வசனத்தின்படி ஆமீன் ஆமீன் பாருங்க, நாம் நடக்கும்போது நாம் கற்ற நம்மை விடப்படுத்துவார். ஆகவேதான் நீதிமொழிகள் 1:7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆமீன் எப்படி ஞானத்தில் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம், மூடன் ஞானத்தை போதகத்தை அசட்டை பண்ணுகிறான். இந்த ஞானத்தை வெறுக்கிறவெல்லாம் மூட ஆரம்பத்தை சொல்ல வார்த்தை, அவன் மூட அவனுக்கு அமேன் ஆளுடைய வசனத்தை வார்த்தையை ஆமேன் ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் மூடன் என்றும் ஆமேன் அசட்டை பண்ணுகிறவர்கள் அவன் யாரு, அவன் மூடன் என்றும் அவன் அவன் ஞானம் இல்லாத மனுஷன் என்றும் அது வெளிப்படுத்துகிறது. அவன் அப்போ கர்த்தரை பயப்படாத மனுஷனத்தில் என்ன தெய்வ பயம் இல்லை. அப்போ தெய்வ பயம் இல்லாத மனுஷன் அவன் யாரு, மூடன். தெய்வ பயம் இல்லாத ஒரு மனுஷன் அவன் மூடன்னு இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுறது. எனக்கு தெய்வப்படுகிறேன். அப்படி திருப்பி 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 அந்த வருஷத்தை வார்த்தையை மாற்றி மாற்றி போட்டாலும் எல்லாம் தெய்வ பக்தி இல்லாத மனுஷன் மூட, பயப்பு இல்லாத மனுஷன் மூட, ஒட்டத்தை பண்ணுறவன் மூட, அம்மை வைத்து பேசுகிறவன் மூட. ஆமேன். அப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்க, இப்படி ஆண்டவருக்கு பிரியப்படாத காரியம் செய்கிறவன் எல்லாம் மூட. அந்த மூட வருஷம் வருது பார்த்தீங்களா, பயங்கரமான ஒரு வேத வசனங்கிறதே சத்தியம் நிறைந்த ஒவ்வொரு வார்த்தைகள். தொடர்ந்து கேட்போமா இந்த வசனங்களெல்லாம்? ஆமேன். கேட்ட வார்த்தையின்படி ஆமேன்.
யாக்கோபு வேத பகுதியில் சொல்லப்பட்ட அந்த 19 வருஷத்து ஆகியார் என் பிரியமான சகோதரர் யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு ஆமேன் தாமதமாயும் இருக்க கடவீர்கள். மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க மாட்டாது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க என்று சொல்லி ஜபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை தெய்வ பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை சுண்டு கொண்டிருக்கும்படிக்கு எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக பயந்து கர்த்தரை கிருபைக்குள் காத்திருந்து நிறைவேற்றிருக்க அப்போ இறக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தரை கிருபையினால் நம்மையால் பாதுகாக்கப்பட்டவர்களாய் வாழ அப்போ இறக்கம் செய்யும். இயேசுவை ரத்தம் கொண்டு பிள்ளைகளை முத்தம் போட்டு வேண்டி அடைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே வேதாமாக்கும் என்று சொல்ல வேத வார்த்தையின்படி எல்லாம் ஆகத்தக்கதாய் கர்த்தரை கிரியை செய்வீராக. ஈஸ்வர நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். வியாதினால் வாடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வல்லமை இப்போதை இறங்கி வியாதி விடுதலை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொரு இல்லத்தின் மேலும் கர்த்தர் மகிமையாய் இறங்குவதாக. தெய்வ சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் ஒரு பெரிய வம்ச வரலாறு ஆண்ட கிரியைகளை நடத்தி முடிக்கும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. புத்திகளை மந்த புத்தி ஆக்குகிற ஞானம் உள்ள வார்த்தையில் கேட்கக்கூடாது தடை பண்ணுகிற பொல்லா தாபிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அர்த்தமாக்கி ஜெபிக்கிறேன். ஞானம் உள்ள வார்த்தைகளை பிள்ளைகளை பேச வைக்க தடைபடுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தை அர்த்தமாகி போகட்டும். ஞானத்தோடு போதிக்கவும், ஞானத்தோடு கேட்கவும், ஞானமுள்ள வார்த்தைகளை பயப்படவும், ஞானமுள்ள வார்த்தைகளுக்கு பயப்படவும், பயந்து கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் கிரியை செய்வீராக. வேறு வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வசனத்தின்படி வாக்கியத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தருக்கு பாய்ந்து நடக்க நீர் ஒப்பு கொடுப்பீராக. கர்த்தருக்கு பயப்படும் ஞானத்தின் அரும்பு என்று சொன்ன வேத வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பீராக. பயப்பட விடாதபடி போராடி விளப்படுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கடிது அர்த்தமாகி கர்த்தர் நாமை கிரியை செய்யும். நீரை பொருட்படுத்திக் கொள்ளும். வியாதி நிமித்தம், ஆமீன், பொருளாதார கஷ்டத்து நிமித்தம், மனுஷன் கைவிடப்பட்ட சூழ்நிலை நிமித்தம் சிக்கட்டு போய் நிற்கிற பிள்ளைகளுக்கு, விதவைகள் கைப்பெண் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இன்று வழிநடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் நான் உம்முடைய பாதத்தில் உம்முடைய ஜனங்களை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்துக்குரிய எல்லா நன்மை எங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. இது இவர்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய வசன வார்த்தைகளை கண்டு பாய்ந்து நடுங்கி இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசுதான் உண்மையான வழிகாட்டி என்று அறிந்து கொண்டு ஆண்டவர் நீர் கொடுத்த சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று சாட்சியாய் வாழ கர்த்தர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம். தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு கற்று வருஷத்து வார்த்தை கேட்டிருக்கிறீங்க. நாளைக்கும் வாங்க, தொடர்ந்து இந்த வசனத்தோட நான் உங்களுக்கு சில நன்மையான ஆலோசனை கொடுக்கிறேன். கிரியை செய்வதாக. தேங்க்யூ.